Hello all, welcome to Ashrata Fashion. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த ஆரி ஃப்ரேமில் வந்து நம்ம எப்படி கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, இதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பாப்ளின் கிளாத் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ என்னுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் வந்து பாப்ளின் கிளாத் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் வந்து பாப்ளின் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு ஆரி ஃப்ரேமில் வந்து இது போல் டபுள் ரிங் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இன்னர் ரிங் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த இன்னர் ரிங் மேலே நம்ம இது போல் கிளாத் இருக்குங்களே, இந்த கிளாத்தை வந்து இந்த இன்னர் ரிங்குக்கு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி, ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த அவுட்டர் ரிங்கில் வந்து இந்த ஸ்க்ரூ இருக்குங்களே, ஸோ இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டைட்டாக இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இது மேலே, இந்த கிளாத் மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு இது கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே போகுது, கிளாத் வந்து உள்ளே போகுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, கிளாத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது போல் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல்லாக வந்து இழுத்துட்டிங்கன்னா கிளாத் வந்து ஃப்ரேமை விட்டு வெளியே வந்துடும், இல்லைனா ஒன்று கிழிஞ்சிரும். ஸோ அதனால் வந்து பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ இது நம்ம ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுன்றதுனால நம்மளுக்கு ஓகே. பட் நம்ம கஸ்டமர் கிளாத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சுருக்கமாக இருக்குது, இங்கெல்லாம் சுருக்கமாக இருக்குது. ஸோ இங்கே கொஞ்சம் கிளாத் வந்து உள்ளே போகுது. ஸோ இது போல் இல்லாமல் கொஞ்சம் இந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைட்னஸ் வந்து கிடைக்கும். இப்போ திரும்பவும் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பண்ண போல் கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்களா, ஸோ அது போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம எப்படி செக் பண்ணுறதுனா, இப்படி நம்ம தட்டும் போது நம்மளுக்கு வந்து சவுண்ட் கேட்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோன்ற ஒரு கரெக்டான ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இது போல் சவுண்டு வந்து எனக்கு கேட்கலை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, திரும்ப வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லாவே டைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளாத் வந்து லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு டைட் பண்ண சொல்கிறேன். இப்போ வந்து கிளாத் நல்லா டைட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.